வணக்கம் நேயர்களே. பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற அற்புதமான தெய்வ தமிழ் இசை படித்துறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். என்னுடன் சேர்ந்து பேருவகை கொள்பவர்கள் நம்முடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள், நம்முடைய இசை வல்லுநர், இசை ஆசிரியர், மருத்துவர் டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள். ஐயா, நம்ம பலரை பார்த்தோம் பாவலர்கள் வரிசையில, அண்மையில் வாழ்ந்தவர்களை, கல்கி ஐயாவை கூட பார்த்தோம். அது மாதிரியே இன்னொருவரை பார்க்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. பெரியசாமி தூரன் அவசியம் வர பார்க்க வேண்டிய ஒரு மனிதர் என்று பத்மபூஷன் மாப்பா பெரியசாமி தூரன் அவர்கள் 1908 பிறந்து 87ஆம் ஆண்டு வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். சிறந்த எழுத்தாளர், தமிழில கலைக்களஞ்சியம் உருவாக்கினவர், குழந்தைகள் கலைக்களஞ்சியம் உருவாக்கியிருக்கார். பாரதியாருடைய பலவிதமான கட்டுரைகளை முறைப்படுத்தி அதுல அவருக்கு நோயே வந்தது. இந்த பழைய பேப்பரை பார்த்து அந்த நெடி தாங்க முடியாம அவருக்கு நோயே வந்தது. பேர்பட்ட ஒரு பணியில தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொண்டார். எளிமைனாலும் நம்மால சகிக்க முடியாத அளவுக்கு எளிமை. வேட்டியை கிழிச்சு, வேட்டி கிழிஞ்சு போச்சுன்னா அதை நாளா கழிச்சு அதை ஓரம் அடிச்சு துண்டா போட்டுக்குவார். அது கழிஞ்சு போச்சுன்னா அதை ஓரம் அடிச்சு கைக்குட்டையா வச்சுக்குவார். ஆல் இண்டியா ரேடியோல இருந்தது, அவர் நிறைய இசைப்பாடல்கள், சிறுகதைகள், சிறுவர் இலக்கியங்கள் நிறைய வெளிவந்திருக்கின்றன. அது நம்ம ஒரு காந்தியா செம்மல் உள்ளும் புறமும் ஒத்தார் போல வாழ்ந்த ஒரு மாமனிதன். ஐயா சொன்ன மாதிரி எளிமையா ஏற்றம் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய அண்மையில் வாழ்ந்த மனிதர்கள். எனக்கு இவ்வளவு சம்பளம் முறைக்கு மேல வேண்டான்னு திருப்பி கொடுத்தவர். அதுல நம்ம இன்றைக்கு இது கதை மாதிரி இருக்கிறது, கதை மாதிரி நம்ப முடியாது. அவர் ஒரு அருமையான பாடல், அவருடைய பாடல் கேட்போம். இது மகா சுவாமிகள் காஞ்சி மாமுனி அவர் இயற்றிய பாடல். நடமாடும் தெய்வம் என நம்மிட விளங்கி வரும் நற்காஞ்சி பெரியவர்க்கே என்று தண்டமிழ் கொண்டல் சிதம்பரநாதன் எழுதியிருப்பார். அதிலிருந்துதான் அந்த நடமாடும் தெய்வம் என்பது என்கின்ற இந்த அடைமொழி காஞ்சி மகாமுனிக்கு சேர்ந்தது என்று கூட நம்ம சொல்லலாம். என்ன பெருந்தவம் யாம் செய்ததறியேனே, என்னையும் காஞ்சி முனி ஆட்கொண்டது என் சொல்வேன். என்னையும் அவர் ஆட்கொண்டார் என்று காஞ்சி முன்னம் ஓர் ஆளின் கீழ் மௌனமாய் கைகாட்டி சொன்னதை வாய்மலர்ந்தே சொல்லி அருள் செய்ய. அன்றைக்கு மௌனமாக உபதேசித்த அதே தட்சிணாமூர்த்தி தான் இன்றைக்கு காஞ்சி நமக்கு எத்தனையோ அறிவுரைகளை வழங்குகிறார் என்று ரொம்ப அற்புதமான பாடல். நடமாடும் தெய்வமாய் நாம் போற்ற வந்தவர், நானிலத்தோர் உய்ய தவயோகம் கொண்டவர், விடையேறுகிறது. இதை திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? என்ன பெருந்தவம் யாம் செய்ததறியேனே, என்ன பெருந்தவம் யாம் செய்ததறியேனே, என்ன பெருந்தவம் யாம் செய்ததறியேனே, என்னையும் காஞ்சி முனி ஆட்கொண்டதே சொல்வேன். என்ன பெருந்தவம் யாம்
கணநாதனே ஞான போதனை என்று விநாயகர் மீது அமைந்திருக்கிற இந்த பாடல் சாரங்க ராகத்தில் இருக்கு. நீங்க சற்றே தொட்டு காட்டினால் அது அப்படியே நம்ம படிச்சுக்கலாம் அந்த பாட்டு. சாரங்க பாஷாங்க ராகம், 2 மத்தியமம் கொண்ட ராகம். ரீச பாம பதனி சதா மபரி கமரேச, அத 2 மத்தியம். ரே கமரேச சின்ன மத்தியம். பாம ப மாமவ ரகுராம மரகதமணி ஷாம மாமவ ரகுராம. ஒரு விஷயம் என்னன்னா, எங்க குருநாதர் சங்கீத கலாநிதி டி கே கோவிந்தராவ், அவரும் ஆல் இந்தியா ரேடியோ தான் நிறைய இந்த பாட்டை பாடுவார். நிறைய பாட்டு இந்த உருவ அமைச்சு நிறைய பாடி இருக்காரு. இந்த பாட்டு வழி வந்த உடனே வழக்கமா பாடிட்டு இருந்த பல பாட்டுகள் நின்று போய் இதே தொடக்க பாடலாக கச்சேரிகள் அமைந்தது. அது இவருக்கு ஒரு பெருமை. அந்த பெருமை பெரியசாமி தோரனுக்கு உண்டு. இந்த கணநாதனே பாடலை சாரங்க ராகத்தில் திருநிறை செல்வி கீர்த்தனா பாட இப்பொழுது நாம் கேட்போம். ಗಣನಾದನೆ ಗುಣಬೋಧನೆ ಗಣನಾದನೆ ಗುಣಬೋಧನೆ ಗಜಮಾ ಗತಿನಿ ಅಯ್ಯ ಗಣನಾದನೆ ಗುಣಬೋಧನೆ ಗಜಮಾ ಗತಿನಿ ಅಯ್ಯ பதமா
ஐயா, பெரியசாமி தூரனை பார்க்கின்ற இதே நேரத்தில் திரு ராமசாமி சிவன், நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு, பாபநாசம் சிவன், நீலகண்ட சிவன், அப்புறம் ராமசாமி சிவன், மகாவைத்தியநாத சிவன். ராமசாமி சிவனுடைய எக்காலத்திலும் என்கின்ற பாடல், அதுவும் புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று. நாட்டை குறிஞ்சி ராகத்துல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நம்முடைய டாக்டர் பாடியிருக்கிறார், அதை இப்பொழுது கேட்போம்.
ஐயா, இப்ப இந்த அமர்வை அப்படி நிறைவு செய்யும் விதமாக நீங்க ஒரு 2 வரிகள் பாடல், இதே மாதிரி நமக்கு அதிகமாக அறியாத பாவலர் எழுதின பாட்டு. எங்க வாத்தியார் பாடுவார் டி.கே. ஜெயராமன். அதாவது அந்த பெருமை நம்ம சாருக்கு உண்டு. அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கும், திடீர்னு ஒரு பாட்டு கொண்டு வருவார், கச்சேரி அப்படி களை கட்டிடும். யாருடைய பாடல் இன்னைக்கு? கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமேயம் கருணை தெய்வமே கற்பகமே உறுதுணையாகையும் உள்ளத்தில் அமர்ந்தாய் உன்னை என்று வேறு யாரோ எம் தாய் உன்னை என்று வேறு யாரோ எம் தாய் கருணை தெய்வம் கற்பகமே. மதுரை ஸ்ரீனிவாசன் அவரேதான். அவர் ஆக்சுவலி மிருதங்க வித்வான், ஆல் இந்தியா ரேடியோல இருந்தார். ஆனா அவருடைய பாட்டு நிறைய ஏற்றி இருக்காரு. அது ரொம்ப அழகா எங்க சார் பாடுவார், களை கட்டிடும். இந்த ஜனங்க எல்லாம் நீங்க பாடும்போது அது புரிந்து ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து அழுதுன்னு இருப்பாங்க இந்த பாட்டு. இருக்கு உருக்கமா. டாக்டர், பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் இத்தனை நாட்கள் பங்கு கொண்டவன் என்கின்ற தகுதியின் அடிப்படையில் இந்த பாடல் சிந்து பைரவி ராகத்தில் அமைந்திருக்கிறது என்பதை இதுக்கே தனியா கை தட்டலாம் சார். வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.